வணக்கம் மக்களே. சம்மர் லீவ் விட்டாச்சு. பசங்களெல்லாம் எங்கேஜ்டாக வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எங்கள் வீட்டில் இப்போ இந்த பிஸ்னஸ் போர்டு தான் எல்லா குட்டீஸையும் எங்கேஜ்டாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது. ஈவன் பெரியவங்களுமே இதை தான் நாங்கள் ரொம்ப விரும்பி விளையாடுறோம். வாங்க எப்படி விளையாடுறதுன்னு பார்க்கலாம். இந்த பிஸ்னஸ் போர்டு எல்லா ஆன்லைன் செல்லிங் ஆப்லேயுமே கிடைக்கும். நான் இதை மீஷோவில் வாங்கினேன். 210 rupees போட்டிருந்தது. சூப்பர் காயின்ஸ் டிஸ்கவுண்ட்லாம் வந்து போக 180 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இந்த போர்டு கூட என்னெல்லாம் வந்து இருக்குன்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே இருக்கும். காயின் வந்து இன்கம் டேக்ஸ்க்கு போனால் என்ன, சான்ஸ்க்கு போனால் என்ன, கம்யூனிட்டி செஸ்க்கு போனால் என்ன, ஜெயிலுக்கு போனால் என்ன, ஒரு டர்ன் சுற்றி வந்தால் 1500 பேங்க்லேருந்து கலெக்ட் பண்ணணும்னு எல்லாமே இதில் டீட்டெயிலாக கொடுக்குறோம். நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பின்னாடி. அதுக்கப்புறம் வந்து 2 டைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த காயின்ஸ் இதெல்லாம் ஹவுஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஹோட்டல்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது பிளேயர் டோக்கன் காயின்ஸ். 4 பேர் விளையாடலாம், ஒரு ஆள் பேங்கர். இதெல்லாம் அந்தந்த சிட்டிஸோட கார்ட்ஸ். இப்போ கொச்சினுக்கு போனால் அதனுடைய கார்ட்ஸ் வந்து இங்கே இருக்கும். நம்ம எவ்வளோ ரூபாய் போட்டிருக்கோ அதை பேங்கர்கிட்ட கொடுத்து அந்தந்த கார்ட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் காயின்ஸ். டோட்டலாக 12 கவுண்ட்ஸ் இருக்கும். 4 பேருக்கு 3 டிவைட் பண்ணிக்கலாம். இப்போது எப்படி விளையாடணுன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் எந்த ஒரு ரூல்ஸுமே அப்ளிகபிள் கிடையாது. ஃபுல்லாக ரவுண்ட் வந்து சுற்றி வந்துடணும் ஒரு தடவை. அதுக்கப்புறம் தான் ஆக்சுவல் கேமே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஈச் ரவுண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பேங்கர்கிட்டேருந்து 1500 ஈச் பிளேயர் வந்து வாங்கிக்கணும். இப்போது இந்த டைஸில் 5 + 3 8 விழுந்திருக்கு. அப்போது 8னா ஜெய்ப்பூருக்கு வந்திருக்கு அந்த டோக்கன். அப்போது ஜெய்ப்பூருக்கான கார்டு வந்து 3000 rupees பேங்கருக்கு பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த பிளேயர். இப்போ பர்ச்சேஸ் பண்ண உடனேவே ஹவுஸோ ஹோட்டலோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. இந்த ப்ளூ கலர் கார்டுனா இதே ப்ளூ கலரில் இன்னும் 2 அவங்க வாங்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்க ஏதாச்சும் ஒன்றில் வீடு ஹோட்டல் கட்டலாம். இந்த கார்டிலே போட்டிருக்கோம், வீடு வந்து கட்டுறதுக்கு 2500, ஹோட்டல் கட்டுறதுக்கு காஸ்ட் ஆஃப் ஹோட்டல் 2500ன்னு. ஸோ 5000 பே பண்ணி அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் இன்கம் டேக்ஸ்க்கு என்ன போட்டிருக்குன்னா, ஒரு பிளேயரு இன்கம் டேக்ஸ்க்கு வந்துட்டாங்கன்னா அவங்க பர்ச்சேஸ் பண்ண ஒரு ஊருக்கு 50 rupees பே பண்ணணும். இப்போ அவங்க கொச்சின், ஷிம்லா, டார்ஜிலிங்னு 3 வச்சுருந்தாங்கன்னா 3 × 50 150 ரூபா பே பண்ணணும். நெக்ஸ்ட்டு கிளப்பு. அவங்க கிளப்புக்கு போனாங்கன்னா யார் அந்த கிளப்புக்கு போகிறாங்களோ அவங்க மிச்சம் இருக்கிற எல்லா பிளேயர்ஸ்க்குமே 100 rupees கொடுக்கணும். இதே அந்த பிளேயர் ரெஸ்ட் ஹவுஸ்க்கு போனாங்கன்னா எல்லாருமே அந்த ரெஸ்ட் ஹவுஸ்க்கு போன பிளேயருக்கு 100 rupees கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ரிசனுக்கு போகிறதுக்கு 3 ரூல்ஸ் இருக்குது. ஒன்று, அவங்களா அந்த டைஸ் ரோல் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்னா எய்தர் 3 ஆட்டம் கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா 500 rupees பே பண்ணி ரிலீஸ் ஆகிக்கலாம். இன்னொன்று என்னன்னா, டைஸ் வந்து ஒரே மாதிரி நம்பர் 2த்துலேயுமே விழுந்துருச்சுன்னா அவங்களுக்கு இன்னும் ஒரு 2 சான்ஸ் கொடுப்போம். அந்த 2 டைமுமே அவங்க இதே மாதிரி சேமாக நம்பர் விழுந்துருச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து ஜெயிலுக்கு போயிடணும். அவங்க எய்தர் 500 கொடுத்து வெளில வந்துக்கலாம், இல்லை 3 ஆட்டம் அவங்களுக்கு கட்டு. நெக்ஸ்ட் வந்து வெல்த் டேக்ஸ் வந்து எய்தர் வீடோ ஹோட்டலோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தா வீட்டுக்கு 50 ரூபா, ஹோட்டலுக்கு 100 ரூபான்னு கால்குலேட் பண்ணி பே பண்ணணும். நெக்ஸ்ட்டு சான்ஸ் அண்ட் கம்யூனிட்டி செஸ்ட்டு. இப்போது இதில் என்ன நம்பர் போட்டு அவங்க இது போகிறாங்களோ அதை படிக்கணும். அதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஜாக்பாட் வின் பண்ணியிருக்கீங்க, 3000 கலெக்ட் பண்ணிக்கோங்க, ஃபைன் பே பண்ணுங்கள், அப்புறம் லாஸ் ஆயிடுச்சு, இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஈவன் நம்பர் எல்லாமே வந்து நம்ம பேங்க்குக்கு பே பண்ணுற மாதிரி வரும். ஆட் நம்பர்லாம் பேங்க் நமக்கு பே பண்ணுற மாதிரி வரும். நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து சூப்பர் கார்ட்ஸு. இது இப்போது இன்டர்நெட் அண்ட் ஏர்வேஸ் ஒரு செட்டு, ரோட்வேஸ் அண்ட் ரயில்வேஸ் ஒரு செட்டு, எலக்ட்ரிசிட்டி வாட்டர்வேஸ் ஒரு செட்டு. அது எப்படின்னா, இப்போ இன்டர்நெட் மட்டும் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா ரெண்ட் வந்து 600 தான். இதே ஏர்வேஸும் கூட சேர்த்து வச்சுருந்திங்கன்னா ரெண்ட் வந்து 1500 வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டபுள் தி பெனிஃபிட். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு பணம் ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு, கேமை கண்டினியூ பண்ணுறதுக்கு காசு இல்லை அப்படின்னா நீங்கள் வாங்கின ஏதாச்சும் ஒரு ஊரை பேங்க்கில் அடமானம் வச்சுக்கலாம். இப்போ இந்த லடாக் வந்து 6500 கொடுத்து வாங்கினீங்கன்னா பேங்க் அடமானம் வைக்கிற வேல்யூ கீழே போட்டிருப்பாங்க 4000 rupees. அது அடமானம் வச்சு 4000 நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஊருக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. உங்களுக்கு அப்போது என்ன மாதிரி பணம் தேவைப்படுதோ அந்த ஊர் வச்சு நீங்கள் வாங்கி கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, யார் அடமானம் வச்சாங்களோ அவங்களே தான் இதை மீட்கணும். இதை வேற ஒரு ஆளுக்கு ரீசேல் பண்ண முடியாது.
அவ்வளோதான். இந்த கேமோட வின்னர் வந்து யார் அதிகமாக சிட்டிஸ் வாங்கியிருக்காங்களோ அந்த கவுண்ட்டு தான் வந்து பேஸ் பண்ணி வின்னு. கண்டிப்பாக நீங்களும் விளையாடி பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த சம்மர் ஸ்கூல் லீவில் பசங்களை எங்கேஜ்டாக வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு 3 மணி நேரம் ஈஸியாக போயிடும். ஐம் ஷுர் அபவுட் தட். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொலீக்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.